யூபிஎஸ்சி மாணவர்கள் அனைவருக்கும் டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வணக்கம். ஸோ இன்று என்னுடன் பொன்மணி சுந்தர் சார் இருக்காங்க. சார் நம்ம அகாடமியில சீனியர் யூபிஎஸ்சி ஃபேக்கல்ட்டி, பாலிட்டி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட். நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு நானும் சாரும் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் சார். ஸோ நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பற்றி, ஸோ அதே மாதிரி யார் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுக்கலாம், ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னால் என்ன, ஸோ நம்ம அகாடமியில் ஏன் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுக்கணும், கோயம்புத்தூர் பிரான்ச்சில் என்ன நம்ம பண்ண போகிறோம், நம்மளுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம ஒரு ப்ரீஃபான டிஸ்கஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சார், இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் வந்து நம்ம பேசிக்ஸ் தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த பேசிக்ஸை தாண்டி நம்ம ஃபவுண்டேஷனில் என்ன பண்ண போகிறோம் சார்? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம். ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்குள்ள வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய எக்ஸாமினேஷன். அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு பில்டப் வந்து, ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பா வேணும். அது வந்து இனிஷியலி அந்த ஃப்ரேம் ஒர்க் போட்டுட்டாங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு மேல அவங்களால வந்து பில்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கு. இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இங்க இந்த யூபிஎஸ்சில வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, யூனிஃபார்மா ஒரு ஸ்ட்ராட்டஜி யாருக்குமே இருக்காது. பட் ஆனா ஒரு ஸ்டேபிளான ஒரு கான்கிரீட் ஃபவுண்டேஷன் ஒன்னு போட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேல அவங்களால வந்து யூனிக்கா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பில்ட் பண்ண முடியும். சோ அதாவது நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டு பங்களா வந்து எப்படினாலும் கட்டிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க சார். சோ நிச்சயமா அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரிலிம்ஸ்க்கு என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் நம்ம வந்து தேவைப்படும் சார்? சார், பிரிலிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயினான இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, தென் என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுல வந்து ஒரு பேசிக்கான ஒரு கிளாஸஸ், மினிமம் கிளாஸஸ்ல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷனை கவர் பண்ணலாம். அது கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கூட அதை வந்து நம்ம லிங்க் இன்டகிரேட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி இந்த எக்ஸாமினேஷனே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த வருஷம் கூட 43% क्वेश्चंस வந்து, அதாவது 100ல 43 क्वेश्चन வந்து என்டையர்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டினாலுமே இந்த 1 இயர்ல வந்து இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் என்ன நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவர்னர் பில் வந்து கேஸ்ல வந்து அதுதான் வந்து உங்களுக்கு இங்க கவர் ஆகும். அந்த 2024ல எண்ட்ல அந்த மெஹுவா மோத்ரான்னு ஒரு வெஸ்ட் பெங்கால் எம்பி வந்து அந்த எதிக்ஸ் கமிட்டி கேஸ் பிரிவிலேஜஸ், அதெல்லாம் நம்ம ஷார்ட்டா வரும்னு தெரிஞ்சே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அந்த எதிக்ஸ் கமிட்டி क्वेश्चन எல்லாமே. சோ அப்போ நம்ம வந்து அந்த பிரிலிம்ஸ்ல வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்ல அவங்க வந்து ஃபர்தர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டாலும் ஏன்ஷியன்ட்ல இருந்து மாடர்ன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2500 இயர்ஸ் ஹிஸ்டரிய அவங்களா உட்காந்து படிச்சாங்கன்னா எதை படிக்கணும், எதை விடணும், அதாவது நான் எப்பவுமே கிளாஸ்ல என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எதை படிக்கணுங்கிறத விட எதை விடணுங்கிறத தெரிஞ்சாதான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, how to start எல்லாருக்கும் தெரியும், பட் where to end and stop தெரியாது. கண்டிப்பா. ஏன்னா இந்த எக்ஸாம்ல அன்னைக்கு நான் வந்து ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்து ஐவிசிக்கு மட்டும் ஒரு புக் கொண்டு வந்திருந்தாங்க. எக்ஸாக்ட்லி அந்த அளவுக்கு போயிடுவாங்க. ஆமா, ரொம்ப டீப்பா போயிடுறாங்க, PhD ஸ்காலர் ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு கிட்ட நான் கேட்டேன், அம்மா இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியால 9 டிவிஷன்ஸ் வரும் நமக்கு, பாலியோலித்திக்ல இருந்து நமக்கு குப்தாஸ் வரைக்கும் 9 மேஜர் சாப்டர். அதுக்கு நீ 9 புக் படிச்சீங்கன்னா நமக்கு எப்படி கஷ்டம் இல்லையா அப்படின்ட்டு. ஒரு ஹிஸ்டரிங்கிற ஒரு சப்ஜெக்ட்லயே ஒரு பார்ட் தான் ஏன்ஷியன்ட் இந்தியா, அதுக்கே இவ்வளவு டீப்பா, அதுல ஒரு சாப்டர் தான் வந்து ஐவிசி. அதுல வந்து இவ்வளவு டீப்பா போறது நமக்கு தேவையா தேவையில்லையா? சோ அந்த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் பிரிப்பரேஷன் இல்லையா சார்? கண்டிப்பா. அண்ட் டெப்த் ஆல்சோ. எது எவ்வளவு வைடா போகணும்னு தெரியணும், எவ்வளவு டீப்பா போகணும்னு தெரியும், how where to stopனு தெரியும். ஏன்னா ரொம்ப ஆழமா போயிட்டாலும் நம்ம மூழ்கிடுவோம். இது வந்து என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல ஓவர் a period of time இந்த நாலேஜ் கேதர் பண்றது டோபமைன் செக்ரேஷன். கண்டிப்பா சார், எக்ஸாக்ட்லி. அத நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க, எக்ஸாம் விட்டுருவாங்க. சில பேர்லாம் எனக்கு தெரியும் சார், அவங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் எடுத்துட்டு அவங்க வேற ஏதாவது படிச்சிருப்பாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் படிப்பாங்க ஃபுல்லா. அப்புறம் என்ன ஆயிருவாங்க, பிஎஸ்சிஆர்ல ஸ்காலர் ஆயிருவாங்க. அது எல்லா சப்ஜெக்ட் எல்லாம் வந்து ஆப்ஷனல் ஆன்சர் ரேஞ்சுக்கு கொண்டு போயிருவாங்க. ஆனா அது அவங்க என்டர்டெயின் பண்றது இல்ல இல்லைங்களா யூபிஎஸ்சி. அவங்க ஒரு மாடரேஷன். எக்ஸாக்ட்லி. ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஆப்ஷனல் லெவலுக்கு கண்டென்ட் கொடுத்தா அவங்க வந்து விரும்புறது இல்ல, எக்ஸாம் போர்டு வந்து விரும்புறது இல்ல. ஸோ இதுதான் ஆஸ்பிரன்ஸ் நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம கேஷுவலா பேசுறோம் அப்படின்னாலே அந்த மெயினா அந்த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் அண்ட் வேர் டு ஸ்டார்ட்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எங்க நம்ம முடிக்கணும், எது போதுமானது, இன்னும் எவ்வளவு விரிவடைந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலுமே சார் ஒரு 6 சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 6 சப்ஜெக்ட்ஸுக்கும் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல கொடுக்க முடியும். ஸோ என்டையர் ஹிஸ்டரியுமே வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா ஒரு லிங்க்ல ஒரு மைண்ட் மேப் மாதிரி நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கிறது வந்து நீங்க புக்கை மட்டும் படிச்சு சத்தியமா யாராலையும் பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நீங்களும் அக்ரி பண்றீங்க? கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன். ஹிஸ்டரி எந்த மாதிரியோ அதே மாதிரி தான் பாலிட்டியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாலிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் எடுத்து வச்சு நீங்க
ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் வந்து ம். படிப்பீங்க. பட் அதனுடைய ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்து அது கண்டிப்பா. எல்லாத்தையுமே வந்து கம்பேரிஷன் வந்து கிளாஸ்ல நம்ம ஒரு நிச்சயமா ஃபவுண்டேஷன்ல சார். கொடுத்தோம்னா ஏன்னா அதை ரிமெம்பர் பண்ண பண்றதுக்கு முடியும். ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இப்ப நாங்கெல்லாம் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என் பேட்ச்ல ஒரு 5 டாக்டர்ஸ் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். Fine. ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் பேர் வெளியே போனாங்க, செகண்ட் இயர் வெளியே போனாங்க, இப்ப கடைசியில நான் ஒருத்தன் தான் சஸ்டெயின் பண்றேன்னு வைங்களேன். அப்ப எல்லாருமே பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பாலிட்டி தாங்க ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பில்ஸ், பிரைவேட் மெம்பர் பில்லு, மணி பில்லு, பினான்சியல் பில்லுன்னு கேட்கும்போது கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம Yes, exactly. ஆன்சர் பண்ணவே Answer முடியாது. பண்ணவே முடியாது. நமக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஆமா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப நம்ம என்ன ஆனா, பண்ணுவோம்னா தப்பு அதை விடவும் முடியாது. வேணுனே வாண்டடா போய் ஆடு தலை நீட்டுற மாதிரி நம்ம ஸ்கேப் கோட் பண்ணிட்டு யூபிஎஸ்சி நீட்டா ட்ராப் பண்ணி முடிச்சிருவாங்க. சோ அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டிக்குமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு சார், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் லைக் என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக், அதுல வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? உங்க வியூ தெரிஞ்சுக்கலாமா? எஸ், எக்ஸாக்ட்லி சொல்லலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான். நம்ம வந்து சயின்ஸ் அதிகமா யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்றதுல கண்டிப்பா மோர் ஆஃப் டெக்னாலஜி தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. டெக்னாலஜிலயுமே ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு கண்டிப்பா அப்படிங்கறத கேக்குறாங்க. ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அதிகமா கொஞ்சம் கம்பைன் கான்சென்ட்ரேட் பண்ற பண்ணுவோம். மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா சார், இப்போ வந்து டிஃபென்ஸ்ல இருந்து எவ்ரி இயர் 1 or 2 क्वेश्चंस கண்டிப்பா கண்டிப்பா எக்ஸாக்ட்லி டிஃபென்ஸ் டெக்னாலஜி. அப்ப நம்ம பசங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வர்றது என்ன அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்றேன்னா, இப்போ நான் சயின்ஸ் கிளாஸ் எடுத்தேன்னா ஹெலிகாப்டர்ஸ்னா இந்தியால எத்தனை ஜெனரேஷன் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். இது வந்து பசங்களுக்கு வந்து வெளியே தெரியாது. ஆமா. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு ஹெலிகாப்டர் வந்தா பார்த்து நோட் பண்ணி வைப்பாங்க. புரியாது. அடுத்து இன்னொரு ஹெலிகாப்டர் வரும், ஒண்ணுமே புரியாது. அதேதான் ஏர்கிராஃப்ட், சப்மரைன், வார்ஷிப் எல்லாத்துக்குமே. சோ நம்ம இந்த டேங்க் எல்லாமே வந்து கன்சாலிடேட்டடா அந்த நாலேஜ் கொடுக்கும்போது அவங்க ஈஸியா கிராஸ்ப் பண்ணி கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிஹைண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கு, அந்த இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த புரிஞ்சாதான் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் புரிஞ்சாதான் கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியா. எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப மலை மாதிரி இருக்கும், பயமா இருக்கும். எப்போ நம்ம அந்த ஸ்டாட்டிக் கூட இன்டகிரேட் பண்ணமோ அப்பதான் அது வந்து நமக்கு டூவபிளாவே இருந்தது. சார் எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றதுதான் கரெக்ட். கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக்கோட இன்டகிரேட் பண்றது தான் இந்த எக்ஸாமினேஷனோட ஒரு கீயே. கண்டிப்பா சார், கண்டிப்பா சக்சஸ்க்கான ஒரு மந்த்ரா. அது எப்படி பண்ணும் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன்ல தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்டாட்டிக்கும் ஒரு சைடுல நம்ம படிச்சுட்டு வந்துருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸையும் ஒரு சைடுல கவர் பண்ணிடுவோம். ஹவு டு லிங்க் தெம் அப்படிங்கிறது இந்த ஃபவுண்டேஷன்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா அந்த ஸ்டாட்டிக் பார்ட் இல்லாம இப்ப இந்திரா காந்தினா யாருன்னே தெரியாம நம்ம கேசவானந்த் பாரதி ஒண்ணுமே புரியாது. பிஹைண்ட் தி சீன் என்ன நடந்துச்சு 1970s என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்டகிரேஷன் வித் ஸ்டாட்டிக் பார்ட் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். சோ நம்ம ஓவராலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சார். அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் மெயின்ஸ் எந்த லெவலுக்கு நமக்கு தேவைப்படுது சார்? சார் மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் அனலிட்டிக்கல் நாலேஜ் நமக்கு நிறைய வேணும் சார். ஹவு டு அப்ரோச் அ क्वेश्चन. மெயின்ஸ்ல இருந்து யூபிஎஸ்சி நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஒரு ப்ராப்ளமை எப்படி அனலைஸ் பண்ணி நீங்க சொல்யூஷன் கொடுப்பீங்க அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா. ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம கையில ஒரு என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டே என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டோட பொறுப்பே நம்ம தான். அந்த டிஸ்ட்ரிக்ட்டை விட்டு நம்ம வெளியில கூட போக முடியாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்ப ஒவ்வொரு இஷ்யூவையும் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி அனலிட்டிக்கலா திங்க் பண்ணி ஹேண்டில் பண்ண போறோம். சோ அந்த ஒபினியன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒபினியன் வந்து பேலன்ஸ்டான ஒபினியனா இருக்கணும். see in real timeல கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இஷ்யூ வருதுன்னா ஒரு பேலன்ஸ்டான டெசிஷன் தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எடுக்கிற மாதிரி. நிச்சயமா சார், நிச்சயமா. அதாவது நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா அந்த மெயின்ஸுக்கு எந்த அளவுக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தேவை அப்படின்னா சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். சோ இப்ப இன்டர்னல் செக்யூரிட்டில ஒரு 3 கொஸ்டினோ 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனா அந்த மார்க்கை வந்து வாங்குறதுக்கு நமக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் டிஃபென்ஸ் பத்தி தெரியணும், நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ், இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து தெரியணும், ரீ இண்டிபெண்டன்ஸும் தெரியணும், அந்த ஹிஸ்டரி தெரியணும். அப்பதான் வந்து நமக்கு புரியும் நக்சலிசம் வந்து எந்தெந்த பாக்கெட்ஸ்ல இருக்குன்னு தெரியணும்னாலே அப்ப எங்க வந்து டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கு, எங்க வந்து கம்யூனிசம் ஜாஸ்தியா இருந்தது, ஆதரவு ஜாஸ்தியா இருந்து ஏரியா தெரிஞ்சாதான் நமக்கு புரியும் இல்லைங்களா? இந்த இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல் பெல்ட்ல என்ன மாதிரியான இஷ்யூ இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இஷ்யூ வேற மாதிரி இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல வேற இஷ்யூ. எக்ஸாக்ட்லி சார், எல்லாமே இன்டர்னல் செக்யூரிட்டி தான். ஆனா ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இஷ்யூவை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம இது வரைக்கும் பண்ணிருக்கோம், நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீப் அனாலிசிஸ் வந்து நம்ம நம்ம ஃபவுண்டேஷன்ல கொடுக்கும்போது தான் பில்ட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஒரு கண்டென்ட் இருந்தாதான் அதை வந்து சரியா தப்பான்னு நம்ம பிரிச்சு பகுத்தாய முடியும். எதுவுமே இல்லாம நம்ம டைரக்டா மெயின்ஸுக்குலாம் நாங்க செல்ஃப் ஸ்டடி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பரிதாபமா தான் இருக்கும். நம்ம கிளைம் பண்றதுக்காக பண்றது இல்ல, பட் வழிகாட்டுதல் இல்லாம மாணவர்கள் போயிடக்கூடாது இல்லையா? சோ நிச்சயமா ஒரு கண்டென்ட் இருந்தாதான் அந்த கண்டென்ட்ல எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுல ஒப்பீனியன் ஜென்ரேட் பண்ணி பேச முடியும் இல்லைங்களா? சோ நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னு, இந்த இன்டர்வியூக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு. மெயின்ஸுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டோம்னாலே அந்த இன்டர்வியூ நமக்கு வந்துரும், மைண்ட்ல இருக்கிறது தான் வாயில வரும். எக்ஸாக்ட்லி சார். என்ன கேட்டீங்க அப்படின்னா
ஓவரால் ஃபைனல் ரேங்க் வந்து 2025 மார்க்ஸ்க்கு வருது. எஸ் சார். அதுல 1750 மார்க்ஸ் வந்து மெயின்ஸ், ஒரு 275 தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ஆர் பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்றது. அப்ப பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7 டைம்ஸ் வந்து இந்த மெயின்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணுது. ஒன் பார்ட் தான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஹேண்டில். அப்ப இது ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷனா தான் நம்ம பண்ணணும். தனியா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ங்கறத விட இந்த மெயின்ஸ்ல நம்மளோட அனலிட்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்கோ இத நம்ம இங்க வந்து ரிட்டனா கொடுக்குறோம், அத அங்க வந்து ஓரலா சொல்றோம். வெரி ட்ரூ சார், வெரி ட்ரூ. அதே மாதிரி இந்த எஸ்ஏ ப்ரிப்பரேஷன், எத்திக்ஸ், இந்த ஏரியாஸும் நம்ம வந்து கவர் பண்றோம். பிசிஎம் பேட்ச்லயே கவர் பண்றோம். இந்த எஸ்ஏ வந்து இருக்க ரொம்ப ஒரு புதுராம தான் மாறிட்டு இருக்கு. அந்த 12th ஃபெயில் அந்த படத்துல கூட அந்த டூரிசம் டெரரிசம் எஸ்ஏ பேப்பர் அப்படிங்கறத விட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டூரிசம் டெரரிசம்னு சொன்னா நல்லா கனெக்ட் ஆயிடுறாங்க. சோ ஆமா, அந்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைச்சிருச்சு. இந்த எஸ்ஏக்கு நம்ம ஃபவுண்டேஷன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்? எஸ்ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிமிலர்லி தான் how we are approaching the things அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட நியூஸ் பேப்பர் நாலேஜஸ்ல இருந்து நம்மளோட எஸ்ஏ ரைட்டிங் கொண்டு வரலாம், நம்மளால கொண்டு வர முடியும். அத இனிஷியலி எடுத்தோடனே ஒரு நல்ல எஸ்ஏ கொடுக்க முடியாது. கொஞ்சம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்மளோட திங்கிங்க வந்து பிளஸ் நியூஸ் பேப்பர் பிளஸ் ஜெனரலா சில புக்ஸ், எக்ஸாக்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்தியன் லீடர்ஸ் எழுதின ஆத்தர்ஸ் அவங்களே அதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது we may get an idea ஒரு விஷயத்தை நம்ம எப்படி டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் வந்து எஸ்ஏ பத்தினா அந்த ஒரே விஷயம் அதுக்கு எத்தனை டைமென்ஷன் இருக்கு, எத்தனை பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. நம்ம லைஃப் கூட எப்படி ஒரு எஸ்ஏ லிங்க் பண்ணலாம். மோஸ்ட் சக்சஸ் நிறைய அதிக ஹை ஸ்கோரிங் எஸ்ஏஸ் எல்லாமே ஓன் ஸ்டோரி லிங்க் பண்ணி ஓன். வெரி ட்ரூ சார், வெரி ட்ரூ. எனக்கு கூட ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தெரியும். அவங்க வந்து ஒரு எஸ்ஏ எப்படி எழுதி இருந்தாங்கன்னா ஒரு கான்வர்சேஷன், இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல அந்த கான்வர்சேஷனாவே அந்த மேடம் எழுதி இருந்தாங்க. எழுதிட்டு வந்து வெளியே சொல்லும் போதெல்லாம் நீ போச்சு, நீ எவ்வளவு பெரிய அட்டெம்ப்ட், மெயின்ஸ் பிலிம்ஸ் கிளியர் ஆகிறதுலாம் பெரிய விஷயம். சோ அந்த மெயின்ஸ் நீ இப்படி வேஸ்ட் பண்ணிருக்கியே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் ஷி காட் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் மார்க் இன் மெயின்ஸ். அது எஸ்ஏலயே ஹையஸ்ட் மார்க். அந்த அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் வந்து என்னைக்குமே வந்து என்கரேஜ் பண்றாங்க உண்மையிலே. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சோ அதுக்கு நிச்சயமா அந்த மெயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அதே எஸ்ஏ அப்படிங்கிறதுக்கு நமக்கு வைட் ரீடிங் இருக்கும் இல்லையா சார்? வைட் ரீடிங், வைட் அவேர்னஸ் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த கண்டென்ட் டெவலப் பண்ணி நம்ம ஒப்பீனியன்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். ஒரு விஷயத்த பலதரப்பட்ட பார்வையில இருந்து பாக்குறது வந்து அந்த எஸ்ஏ பேப்பருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு அந்த ராட் மெமரைசேஷன், ரைட்டிங் அதெல்லாமே வேலைக்காக உண்மையிலேயே அந்த எஸ்ஏ எழுதணும். நம்ம மாணவர்களுக்கு இன்னொரு பார்க்கறதுல பாத்தீங்கன்னா டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 எஸ்ஏ எழுதிருவாங்க கண்டிப்பா. சோ அந்த ரைட்டிங் பிராக்டிஸும் ஒரு சர்டைன் லெவலுக்கு வேணும். டைம் மேனேஜ்மெண்ட் அந்த ஸ்கில்ஸுக்கு அதை தாண்டி இந்த பிராட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் கொடுக்கறதும் அந்த ஒரு தர்ஸ்ட் வேணும் இல்ல சார்? எனக்கு என்னன்னு தெரியணும், என்ன நடக்குது, இப்ப டெரரிசம்னாலும் என்ன பிரச்சனை, என்னதாங்க சண்டை போட்டே இருக்கீங்களே, அந்த மாதிரி ஒரு இது வேணும். இந்த 3 என்ன கேட்டா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த 3 ஜிஎஸ்லயும் வந்து நம்மளோட ஒரு நாலேஜ் பிளஸ் அனலிட்டிக்கல் ஸ்கில் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. எத்திக்ஸ்லயும் எஸ்ஏலயும் வாட் டைப் ஆஃப் பர்சன் யூ ஆர். எக்ஸாக்ட்லி சார், வெரி ட்ரூ. நீங்க என்ன ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கறத வந்து அசல்ட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா மண்டேல இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன, பாசிட்டிவ் பர்சனா நெகட்டிவ் பர்சனா எல்லாமே அவங்க ஈஸியா அனலைஸ் பண்ணிடுறாங்க. சோ அந்த எத்திக்ஸ்ல கூட கேஸ் ஸ்டடிஸ் இப்போ இன்னொரு ரொம்ப ஆர்வமான விஷயம் என்னன்னா பிரிலிம்ஸ்ல வந்து அந்த क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. அந்த டெஸ்டிங், அந்த ஸ்கில் டெஸ்டிங் வந்து இப்ப பிரிலிம்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலே. ஏன்னா அந்த क्वेश्चंसக்கு எந்த புக்கும் ரெஃபரன்ஸ் கிடையாது. அந்த டிசிஷன் வந்து அந்த ஸ்பாட்ல நீங்க எப்படி யோசிக்கிறீங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஓகே, ஒரு ப்ராப்பரான ஒரு பியூரோக்ராட்டிக் திங்கிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷம் படிச்சவங்களுக்கு ஒரு 2 வருஷம் படிச்சவங்களுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கும் இல்லையா சார்? ஹிஸ்டரி டீப்பா படிச்சிருந்தாங்கன்னா சோ இந்த மாதிரி கொண்டு வரது எல்லாமே நமக்கு மாணவர்கள் ஃப்ரெஷ்ஷா வரவங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது பிரஷர் ஹேண்ட்லிங் தான். கண்டிப்பா சார். அந்த 2 hour ஆஃப் பிரஷர் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு ட்ரெயின் ஆகிறது அந்த ப்ரிப்பரேஷன். கண்டிப்பா சார். ஃபவுண்டேஷன் நம்மளோட ஓன் ப்ரிப்பரேஷன் எல்லாமே அந்த பிரஷர் ஹேண்ட்லிங்க்கு ட்ரெயின் ஆகறதுக்காக தான். சோ அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல எப்படி பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இன்டகிரேட்டட், எஸ்ஏ, எத்திக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சோ அடுத்து வந்து யாருக்காக இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சார்? யாரெல்லாம் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுக்கணும் சார்? யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா யூபிஎஸ்சி இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் அவங்களும் எடுக்கலாம். கண்டிப்பா ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்லியராவே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேசிக் ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்காது. எக்ஸாம்னா என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி மட்டுமே படிச்சிருப்பாங்க. லட்சுமிகாந்த் புக் வாங்கி பாலிட்டி மட்டும் படிச்சிருப்பாங்க. ஸ்பெக்ட்ரம் வாங்கி மாடர்ன் இந்தியா மட்டும் படிச்சிருப்பாங்க. ஒரு ஓவராலா ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது.
ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல மட்டும் படிச்சிருப்பாங்க. சோ அந்த எக்ஸாம்னா என்னன்னா ஓவர்வியூ இருக்காது. சோ அந்த ஓவர்வியூ தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. சோ அதாவது மேபி ஒரு 3 இப்போ நான் இன்னைக்கு ஒரு பர்சன் கிட்ட பேசினேன். அவங்க 4-6 அட்டெம்ப்ட் கொடுத்திருக்காங்க உண்மையிலே. ஆனா அவங்க ஸ்கோர் வந்து எந்த அட்டெம்ப்ட்லயுமே 30 தாண்டல. நான் ஃபர்ஸ்ட் அவங்க 6 அட்டெம்ப்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு எதுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் நானே கேட்டேன். ஆனா அப்ப அவங்க அந்த தேவையான நாலேஜ் வளர்த்தல அப்படிங்கும்போது இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் கெரியர்ல ஜர்னில எவ்வளவு முக்கியம் நான் உண்மையிலே உணர்ந்துக்கிட்டேன். ஐ ஓபனரே ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் சார். வாட் டு டு வாட் நாட் டு டு ஃபவுண்டேஷன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. சோ நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு தரப்பான மாணவர்களுக்குமே இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கண்டிப்பா தேவை. ஒன்னு ஃப்ரெஷ்ஷா இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்றவங்க, அது எதுக்கு அப்படின்னா நம்ம சீக்கிரமா கடந்து போகணும். இப்ப என்னதான் நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிற ஹேபிட் இருந்தாலும் எல்லாம் படிச்ச ஒரு ஆசிரியர், இன்னொன்னு அவர் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ்னால இந்த எக்ஸாமினுடைய கிளியர் பண்ற வாய்ப்பு அவர் கையை விட்டு வலிகி போயிருக்கும். அவருக்கு தெரியும் அந்த வலியினுடைய வலிமையும் தெரியும், கூர்மையும் தெரியும். நான் தான் யூஸ்வலா சொல்லுவேன், தப்பா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்றவங்களோட ஒரு 4th or 5th அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றவங்க எனக்கு ரொம்ப பெரியவங்களா தெரிவாங்க. அவங்க கிட்ட நான் நிறைய கத்துக்கலாம். ஏன்னா அவங்க அவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை தாண்டியும் வெளியே போகாம அந்த ரேஸ்ல போவாங்க. கண்டிப்பா. அதை வித்ஹோல்ட் பண்றதே ஒரு பெரிய வில் பவர், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா சார்? சோ அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் கிட்ட கத்துக்கும் போது நீங்க வந்து என்ன சரியா பண்ணணும்னு தெரியும், அதை விட அதிகமா என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நீங்க நல்லபடியா தெரிஞ்சுப்பீங்க. சோ ஃப்ரெஷர்ஸ்க்குமே உங்களுக்கு தேவை. அதே மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸ் இல்லாம அகைன் ஒரு ரிப்பீட்டடா 20 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் சில பேர்லாம் நெகட்டிவ்லாம் வாங்குறாங்க. சோ அவங்க எல்லாருக்குமே வந்து அதுல ஒரு ஈகோ பார்க்காம அந்த ஃபவுண்டேஷன் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்ம இயர்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே அந்த 20s அப்படிங்கும்போது எனக்கு புக் கூட எனக்கு ஞாபகம் வருது, ராக்கெட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, பயனுள்ளதா கொண்டு போகணுங்கிறனால இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தேவைப்படுது. சோ இப்போ நம்ம அகாடமியில கோயம்புத்தூர்ல டாப் ஐஎஸ் அகாடமியில என்ன சார் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ நம்ம அகாடமி ஏன் சூஸ் பண்ணணும், இவங்க கோயம்புத்தூர் பிரான்ச்ல ஏன் ஜாயின் பண்ணி ஆஃப்லைன்ல பிசிஎம் வந்து ஃபவுண்டேஷன் படிக்கணும் சார்? நம்ம how we are different from other academies அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா பர்சனல் மென்டாரிங் நல்லா இருக்கும். 1-to-1 மென்டார்ஷிப் வந்து நம்ம இங்க கொடுக்குறோம். ஒரு பெரிய ஒரு ஷீப் ஹர்ட் மாதிரி இல்லாம இங்க வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய நீட் என்ன அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி இண்டிவிஜுவலா நம்ம வந்து கேட்டர் பண்றோம். அதாவது அந்த கிளாஸ் ரூம்ல வந்து காமனா கொடுத்தாலுமே அந்த கிளாஸ் ரூமை தாண்டி, சோ இப்ப நம்ம வந்து ஒரு சார் அழகான அந்த வார்த்தை சொல்றாங்க, ஒரு ஷீப் ஹர்ட் மாதிரி போயிட்டோம்னா அங்க போய் உட்கார்ந்தாலே 500 பேர் கூட உட்கார்ந்தோம்னா நம்மளால கேள்வி கேட்கணும்னு தோணாலும் வராது. அந்த ரேவதி சொன்ன மாதிரி சத்தம் தான் வருது, காத்து தான் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த கனெக்டிவிட்டி, சோ அது ரொம்ப முக்கியம் சார். ஆஃப்லைன்ல அப்படிங்கும்போது லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம வந்து பெட்டராவே பர்சனலைஸ்டா சொல்ல முடியும். எக்ஸாக்ட்லி சார். ஒரு இடத்துல ஒரு 200 to 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னொரு இடத்துல லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒன் திங் என்னன்னா, அந்த அதிகமான இதுல ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டென்ட் டம்ப் பண்ணிட்டு பண்ணுவாங்க. டெலிவர் தி கண்டென்ட். இவங்க அத நோட்ஸ் எடுப்பாங்க, கண்டிப்பா அத வந்து உள்வாங்குறாங்களான்னு கேட்டா அது வந்து ஒரு क्वेश्चन மார்க் தான். அதுல எவ்வளவு பேர் அந்த அவ்வளவு பேருமே அதை உள்வாங்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு क्वेश्चन மார்க் தான். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு query வருதுன்னா அந்த இடத்துல அவங்க அதை கேட்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அந்த பெரிய கூட்டத்துக்குள்ள அவங்க வந்து கேட்க முடியாது. இன்னொன்னு அந்த பெரிய கூட்டத்துல ஆசிரியர்களுமே ஒவ்வொருத்தரையா பார்க்கவும் முடியாது. இங்க வந்து லிமிடெட் பீப்பிள் நம்ம நிச்சயமா நோட் பண்ணுவோம். அதாவது நம்ம சிசெட் ஃபேக்கல்டி சரவணன் சார் இன்டராக்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு 30 பேர் கிளாஸ்ல இருக்காங்கன்னா அந்த 30 பேரும் அந்த சம போட்டு முடிச்சாதான் அடுத்த சம் போவாங்க. எக்ஸாக்ட்லி. சோ உண்மையிலேயே அந்த லெவல் ஆஃப் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்லாம் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. சோ அதை நம்ம ப்ரௌடாவே சொல்லலாம், நம்ம வெளிப்படையாவும் நம்ம சொல்றோம். லிமிடெட் பேட்ச் நம்பர் அது நம்ம ஐ கான்டாக்ட் பாக்கும்போது அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம பக்கத்துல போய் என்னமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள இது பண்ணி நம்ம தென் வில் நிச்சயமா சார். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கிராமப்புறத்துல இருந்து வர மாணவர்கள், சோ அவங்க வந்து எப்பவுமே அந்த சிட்டி கல்ச்சருக்கு லைட்டா அடாப்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு டிரான்சிஷன், ஒரு கிளிச் மாதிரி இருக்கும். சோ அவங்க வந்து கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணுவாங்க, இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம நம்ம கொண்டு போறோம். சோ அது வந்து நம்மளுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டருடைய இலக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு ஐஏஎஸ் ரூரல் ஏரியாக்கு கொண்டு போய் கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆமா, இப்ப நம்ம சென்னை டெல்லி மாதிரி இடங்களுக்கு போகிற வாய்ப்பு இல்லாதவங்க சோ லோக்கல்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த குவாலிட்டி கண்டென்ட் இங்க கொடுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்மளோட எய்ம். சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல நம்ம பிசிஎம் பேட்ச் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு பொண்ணுல மேரிடுங்க சார். ஆமா, மேரிட் ஷி ஹேட் a kid also. தெரியும் யாருன்னு உங்களுக்கே தெரியும். சோ அவங்க இன்னுமே நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன ஒரு லெவல் ஆஃப் பாண்டிங் அண்ட் அந்த ஒரு பர்சனல் ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கூட நம்ம வந்து அரவணைச்சு கொண்டு போறோம். சோ இவங்க எல்லாமே வந்து மேல போனாங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த ஷெப்பர்ட்ஸ் மாதிரி அடைச்சு வச்சிருந்தாங்கன்னா அட்டென்ஷன் கிடைக்காது. இப்ப லேட்டா போனா உள்ள விட மாட்டாங்க, நீ ஏமா லீவ் போட்ட அப்படிம்பாங்க. நம்ம அப்படிங்கும்போது
இருக்கும்போது அவங்க சிச்சுவேஷன் நமக்கு புரியுது. பர்சனலி நோ देम வாட் தே ஆர் ஃபேசிங் நமக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு அசைன்மென்ட்டே அவங்க சப்மிட் பண்ண லேட் ஆச்சுனாலும் ஓகே சரி ஓகே man நாளைக்கு சப்மிட் பண்ணிடுங்க. நம்ம அவங்களுக்கு ஃபிளெக்சிபிளா நம்ம ஷெட்யூல கொண்டு போறோம். எக்ஸாக்ட்லி சார் எக்ஸாக்ட்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த எகனாமிக்கலா அஃபோர்டபிலிட்டி சார் இல்லையா? எக்ஸாக்ட்லி அதுதான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சி இன் இந்தியால இப்ப யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டாவே ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி சார். பல ஆயிரம் கோடி புரளுகிற மார்க்கெட் இல்லைங்களா? அஃபோர்டபிள் ஃபீஸ்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய ஒரு ஸ்கில் தான். ஏன்னா நிச்சயமா நம்ம வந்து நம்ம வந்து ஒரு 60,000 அதுலயுமே நம்ம ஸ்காலர்ஷிப் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த இதுல வந்து நம்ம குவாலிட்டி வந்து இந்த அஃபோர்டபிலிட்டில எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன்னா நம்ம இவ்வளவு பேசும்போதே அவங்களுக்கு தெரியும் நம்புறோம். சோ நம்ம வந்து எங்கேயுமே இந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. அதுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் என்னன்னா நம்ம 2026 பிலிம்ஸ்ல நம்ம ஓபன் டு ஆல் சங்கம் டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து அவ்வளவு 40 ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. சோ அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா கொடுத்துருந்தோம். சங்கம் டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம பிரைஸே சார்ஜ் பண்ணல. ஏன்னா நம்ம ஒரு உயர்ந்த லட்சியத்தினோட ஓடிட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு தடையா இருந்துடக்கூடாதுன்னு சார் வந்து ஒரு குவாலிட்டியான क्वेश्चन பேப்பர் மாதிரி கண்டிப்பா கொடுக்குறோம். அந்த அளவுக்கு கொடுக்குறோம். சோ அந்த கிளாஸை ஷெட்யூல் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம குவாலிட்டியா பண்றோம். சோ இன்னொன்னு கோயம்புத்தூர்ல நம்ம டீம் ஃபுல்லா இருக்காங்க இல்லைங்களா சார்? எக்ஸாக்ட்லி எல்லாருமே இருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட் ஃபேக்கல்டிஸும் இருக்காங்க. சோ நம்ம ஆன்லைன் பேட்ச் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தா கொண்டு போறோம். சோ நீங்க பிலிம்ஸ் வந்து நீங்க பிசிஎம் பேட்சுக்கு ஆஃப்லைனும் தாராளமா கோயம்புத்தூர் வரலாம். அதே மாதிரி ஆன்லைன்லயும் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். 2 பேட்ச் இருக்கு. நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கூட பக்கத்துல இருக்கு. அடுத்த பில்டிங் ஜஸ்ட் இங்க இருந்து பார்த்தாலே லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில இருந்து கண்டிப்பா சார். இன்னைக்கு கூட ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க, என் பொண்ணு பத்திரமா இருப்பாள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பா அதான் கன்சர்னா இருக்கு. சேஃப்டி வந்து வெளியில இருந்து வராங்க, நம்மள நம்பி வராங்க அப்படிங்கும்போது நமக்கு பாதுகாப்புல இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பக்கத்துல இருக்காங்கிறது நல்லா கண்டிப்பா. இன்னொன்னு அவங்க கிளாஸ் ரூமுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக பஸ் பிடிச்சோ ஒரு டிராவல் டைம் இல்லாம நடந்து வந்து அவங்க வந்து அகாடமிக்கு வந்துடலாம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் கோயம்புத்தூர்ல. அதே மாதிரி பசங்களுக்குமே நம்ம வந்து அந்த பிளேஸ்ல ஸ்டேக்கு அகாமடேஷனுக்கு நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குறோம். சோ அதுல அவங்க தாராளமா தங்கிக்கலாம். அதை மட்டும் அது பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எந்த இதுலயும் இல்லாத மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா இப்ப மார்னிங் கிளாஸஸ் முடிஞ்சா நம்ம அடுத்து ஸ்டடி ஹால் கண்டுபிடிச்சு விட்டுறோம். இங்க நம்ம ஸ்டடி ஹால் சார் உண்மையிலே சொல்ல போனா ஃபவுண்டர் கிட்ட வந்து நம்ம அந்த கிளாஸ் ரூம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் கூட சொன்னேன் மார்னிங் தான் கிளாஸ் இருக்குங்க, ஆஃப்டர்நூன் நம்ம இது பண்ணிடலாம். மார்னிங் கிளாஸ், ஆஃப்டர்நூன் ஸ்டடி. உண்மையிலேயே அவங்க எண்ணங்கள் எல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ மார்னிங் ஃபுல்லா படிக்க போறாங்க, ஆஃப்டர்நூன் கூட நம்ம கூட தான் இருக்க போறாங்க, இருந்து ஸ்டடி பண்ண போறாங்க. அப்போ அவங்களுக்கு எழுகிற டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கேட்டுப்பாங்க. எல்லாமே நம்ம ஃபவுண்டரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உள்ளுவதெல்லாம் உயர்வுகள். கண்டிப்பா. அதனால நிச்சயமா உயர்ந்த எண்ணங்கள். சோ அவங்க ஸ்டடி ஹால்ல தான் இருக்க போறாங்க டே ஃபுல்லா. அந்த மாதிரி அந்த வீக்கெண்ட்ல டெஸ்ட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். சோ டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா? அவங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்ட்லி சார். அதுவுமே நம்ம பண்றோம். சோ அதே மாதிரி கோயம்புத்தூர் இது அகாடமில நம்ம இதெல்லாமே ப்ரொவைட் பண்றோம். சோ இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மென்டார்ஷிப் எக்ஸலண்டா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேக் டைவர்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு முட்டுச்சந்தில போய் நின்னுட்டு இருப்பாங்க, அங்கேயே நின்னுட்டு இருப்பாங்க. அடுத்த லெவலுக்கு எப்படி போறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் மேல போகும்போது அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ப்ரிப்பரேஷனே குவிட் பண்ற லெவலுக்கு கூட போயிடுறாங்க. சோ அதுக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே கூட கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு மென்டார் நம்ம வந்து போடுறோம். சோ ஒவ்வொரு ஃபேக்கல்டி கடையிலயும் தான் அவங்க டிராவல் பண்ண போறாங்க. இதெல்லாம் விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னா ஃபவுண்டர் வந்து இங்க எத்திக்ஸ் எடுக்க போறாங்க. ஆமா, ஃபவுண்டர் ஆகாஷமூர்த்தி சார் வந்து நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்லயும் ஆன்லைன்லயும் எத்திக்ஸ் எடுத்து தர போறாங்க. சோ எத்திக்ஸ் பத்தி பேசுறதுக்கு சாரை தாண்டி ஒரு பெரிய ஸ்டாஃப் நம்ம அகாடமில யாருமே இல்லைன்னு தான் நம்புறோம் நிச்சயமா. சோ எத்திக்கலா பண்றாங்க. சோ அந்த எத்திக்கல் வேல்யூஸ் வந்து தமிழ்லயும் சரி பைலிங்குவலா சொல்லி கொடுத்தா அந்த பசங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா புரியும் சார். ஆக்சுவலி எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து பிலாசபிக்கல் ஏரியா அப்படிங்கறதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா கண்டிப்பா இருக்கும். அத பைலிங்குவலா நம்ம கொண்டு போறோம். ஈஸியா மதர் டங்ல சிம்பிளா இருக்கும். அதாவது ஒண்ணும் இல்ல, இதுதான் இவனே இது அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பா லேர்ன். சோ அதுல சாருடைய பங்கு இந்த 250 மார்க் பேப்பர்ல வந்து ரொம்ப மிகப்பெரியதா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா ஒரு பெரிய ஒரு இமேஜினேஷன், அதாவது இங்கிலீஷ்ல நம்ம வார்த்தையில சொல்லி ஒரு விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் இதுதான்ல இது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓ இதுதானா இது அப்படின்னு நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இல்லையா? சாருடைய கிளாஸஸ்மே பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி வெளியூர்ல இருந்து தங்கி படிக்கிற பசங்களுக்கு சார் அண்ட் ஃபேமிலி கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. பெரிய நம்பிக்கை. கண்டிப்பா சார், அவங்க பாத்துக்குவாங்க எதா இருந்தாலும். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. சோ இதெல்லாம் தாண்டி அகாடமியில் நம்ம கொடுக்குறோம். இதை தாண்டி நம்ம வந்து கோயம்புத்தூருடைய கிளைமேட் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். சோ மத்த எல்லா பகுதிகளையும் வெயில் சுட்டரிச்சிட்டு இருந்தா இங்க மழை வந்து இப்ப கூட வெளியே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. சோ ரொம்ப அருமையான இடம். சென்டர் ஆஃப் த சிட்டில நம்ம லொகேட் ஆயிருக்கோம். சோ அவங்களுடைய ஜியோகிராபிக்கு கூட லிங்க் பண்ணி சொல்றேன். ஆமா லிங்க். ஆக்சுவலி வை பிரிட்டிஷர்ஸ் வேற இத நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா சில பேர் சொல்லுவாங்க
why Britishers were excellent in their கண்டிப்பா their சார் studies அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் கிளைமேட் எக்ஸாக்ட்லி சார் வெரி ட்ரூ அந்த மாதிரி அது கோயம்புத்தூர் கிளைமேட் இஸ் ஆல்சோ ரொம்ப அந்த படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏன்னா சென்னை மாதிரி பிளேசஸ்ல ஏசி இல்லாம சர்வைவ் ஆகவே முடியாது. சோ நம்ம வந்து கோயம்புத்தூர் நார்மலாவே குளுகுலுன்னு தான் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த ப்ரிப்பரேஷன் வந்து பூஸ்ட் ஆகும் நார்மலாவே. சோ இந்த பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் வச்சு சார் அழகா சொன்னீங்க. சோ இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, இவ்ளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இவ்ளோ இருக்கு எங்ககிட்ட உங்கள்ட்ட ஷேர் பண்றக்கும். ஸோ சார் நான் மட்டும் இல்லாமல் நம்ம என்டையர் கோயம்புத்தூர் டீமுமே உங்க எல்லாத்தையும் கோயம்புத்தூர் பேட்ச்ல பிசிஎம் ஃபவுண்டேஷன் பேட்ச்ல மீட் பண்றதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஸோ ஜூலை 1 இந்த பேட்ச் ஆரம்பிக்குது. ஜூலை 1 ஸ்டார்ட் பண்றோம் பிசிஎம் பேட்ச். மண்டே டு ஃப்ரைடே டெய்லி மார்னிங் 10:30 to 1:30 நம்ம ஷெட்யூல் பண்ணிருக்கோம். அண்ட் ஆஃப்டர்நூன் அவங்க நம்ம கூட தான் இருக்க போறாங்க ஸ்டடி ஹால்ல, மென்டரிங் டெஸ்ட். இப்போ இன்னொன்னு என்னன்னா சார், இப்பவே நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோம்னா உங்களுக்கு எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஏன்னா அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அதை மிஸ் பண்ணாம நீங்களுமே வந்துருங்க. ஸோ நம்ம இந்த ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ப்ரோக்ராம பெரிய சக்சஸா நம்ம கண்டிப்பா கொண்டு போவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் டைம் வித் மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ.